மகளே, நேத்து எஸ்ஆர்ஹெச் மும்பை இந்தியன்ஸை போட்டு செய்ன்னு செஞ்சு விட்டாங்க. அந்த செஞ்சு விட்டதன் மூலியமா நிறைய ரெக்கார்டு கிரியேட் ஆகிருக்குது. அந்த ரெக்கார்டை பற்றியும் கிரண் போலார்ட் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுதான் ஐபிஎல் வரலாற்றிலே 4வது அதிகபட்ச ஸ்கோரை சேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்ஹெச். அந்த 4 ஹையஸ்ட் ஸ்கோரில் 2 வாட்டி 260 கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க பஞ்சாப் கிங்ஸ். 2 வாட்டி 240க்கு மேலே சேஸ் பண்ணியிருக்கிறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். அதை தாண்டி வான்கேடேல இந்த மாதிரி ஒரு சேஸை பார்த்ததே கிடையாது, இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஸோ மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக அந்த சேஸை பண்ணி ஒரு சரித்திரத்தையும் படைச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் தொடர்ந்து 3 மேட்ச் இது வரைக்கும் சரித்திரத்திலே தோற்றுதில்லை. அது போன வாட்டி நடந்துருச்சு. இந்த வாட்டி அந்த ரெக்கார்டை முறியடிச்சுட்டு இப்போ கவுண்ட் ஏறிக்கிட்டே போகுது. 4 மேட்ச் தொடர் தோல்வி வான்கடேல அப்படின்றது மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு மோசமான ஒரு ரெக்கார்டை கொடுத்துருக்குது அப்படின்றது தான் பாயிண்ட். இது வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் 21 மேட்ச் 200+ ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. 200+ ஸ்கோர் பண்ணி எத்தனை வாட்டி டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? 19 வாட்டி டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2 வாட்டி தோத்து போயிருக்காங்க. அதில் இந்த மேட்ச் 1 அப்படின்றது ஹைலைட்டாக இருக்குது. அதை தாண்டி எஸ்ஆர்ஹெச் அணி தொடர்ந்து 5 மேட்ச் இந்த சீசனில் ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த ரெக்கார்டை அவங்க ஈக்குவலைஸ் பண்ணியிருக்காங்க. 2022 5 வாட்டி தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. 16 17 5 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. இப்போ 2026 5 வாட்டி ஜெயிச்சு அந்த ரெக்கார்டை ஹோல்டு பண்ணிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சோட ருத்ரதாண்டவும் தொடரும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதை தாண்டி என்ன பண்றாரு கிரண் போலார்ட் சொல்லியிருக்கிறார், நாங்கள் ஒத்துக்கிறோம், நாங்கள் வி ஹவ் அக்செப்டட் தட் லாசஸ், பட் நாங்கள் இன்னும் தோக்கலை. ஸ்டில் வி ஆர் இன் த டோர்னமெண்ட், பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவும் மேத்தமெட்டிக்கலி ஸ்டில் வி ஆர் இன் த டோர்னமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் டோர்னமெண்ட்ல இருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்றது தான் பொறுத்து இருந்து பார்க்கணும். அடுத்த 6 மேட்ச்சில் 6 ஜெயிச்சா மட்டுமே மும்பை இந்தியன்ஸுக்கு பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், மேத்தமெட்டிக்கலி பாசிபிள் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூஷன் பிளேயர்ஸ் பண்ணால் மட்டுமே முடியும். பட் எனக்கு தெரிஞ்சு காம்படிஷன் ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டுன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. மக்களே, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.